விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என் உறவுகளே. இது ஒரு நிமிடத்தை கடந்து கூட செல்லலாம் தன் இருப்பிடத்திற்கு. அதுவரைக்கும் அழகு தமிழ் கவிதை கழகம் படம் காட்டுதலில் இறங்கியுள்ளது. இதுபோல் காட்சிகளை தான் நீங்கள் அனுதினமும் உங்கள் கண்களுக்கும் மனத்திரைகளுக்கும் படங்களாக காட்ட வேண்டும் என் உறவுகளே. இவைகள்தான் நம் வாழ்க்கைக்கு பேர் உதாரணங்களாக இன்றளவும் உள்ளது. இந்த தனி ஒரு ஆளாய் எறும்பு தனக்கு கிடைத்த இன்னொரு உயிரினத்தின் உடலை மிக லாபகமாக இழுத்துச் செல்லும் காட்சிகள். இதுபோல் காட்சிகளை அழகு தமிழ் கவிதை கழகம் பதிவிட்டு இறக்கம் செய்து கொண்டிருப்பதால் இதை பிறருக்கும் பகிர்ந்து நலம் பெற பயன்பெறச் செய்யுங்கள் என் உறவுகளே. தனி ஒரு எறும்பால் விடாமுயற்சியை எப்படி என்று நீங்கள் பாருங்கள். இதுபோல் உங்கள் வாழ்வுதனில் நீங்கள் தனி ஆள் இல்லை, உங்களுக்குள் 1000 திறமைகள் இருக்கின்றன எண்ணி சிறப்புற வாழும் வாழ்க்கையை கையாள மன பக்குவங்கள் கொள்ளுங்கள் என் உறவுகளே. இந்த காட்சிகள் அழகு தமிழ் கவிதை கழகம் வலைதளங்களில் வீடியோவாக பதிவிறக்கம் செய்ய உள்ளது. இதை நீங்களும் கண்டு களித்து தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு உங்களுக்கு தெரிந்தவர் அனைவர்களுக்கும் இதை பகிர்ந்து தன்னம்பிக்கை வரும்ல செய்யுங்கள் என் உறவுகளே. விடாமுயற்சிக்கு பெரும் ஒரு சிறு எடுத்துக்காட்டல்ல, இதுதான் பெரும் எடுத்துக்காட்டு என் உறவுகளே. இந்த ஒற்றை எறும்பின் அற்புதமான விடாமுயற்சியை கண்டு நீங்கள் மெய்சிலிர்த்து போனாலும் இவைகள்தான் உண்மையில் நம் வாழ்வதனுக்கு தேவையான காட்சிகள் என் உறவுகளே. இந்த போராட்டத்தை காணுங்கள். வாழ்க்கை என்றும் லேசானது அல்ல, போராட்டங்கள் நிறைந்தது. இதுபோல் தன்னம்பிக்கையோடு வாழும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்க்கும் விதங்களாக இந்த காட்சிகள் படமாக்கி கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம் என் உறவுகளே. நீங்கள் தனி ஆளில்லை, உங்களுக்குள் 1000 திறமைகள் உள்ளது. அதை அனைத்தையும் அனைவருக்கும் தெரிவிக்கும் விதமாக உங்களை நீங்கள் தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒற்றை எறும்பை போல் முயன்றால் முடியாதது எதுவுமில்லை, வெற்றிகள் கொள்ளவே நீங்கள் இங்கு என உங்களுக்குள் திறமைகள் வளர்த்து கொள்ளுங்கள் இந்த காட்சிகளை கண்டு. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை, முயலாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் தொல்லை ஏற்படுத்திவிடும் என் உறவுகளே. நீங்கள் உங்கள் மனதை லேசாகும் மனப்பக்குவங்கள் கொள்ளும் நிலையன் நீங்கள் உங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுபோல் காட்சிகளை நீங்கள் படம் காட்டுதலால் இந்த உலகத்திற்கே பெரும் எடுத்துக்காட்டாக இந்த காட்சிகள் விளங்கும் என ஒரு நிமிடத்தையும் கடந்து அது ஒரு புறம் இருந்து இன்னொரு புறம் நகர்த்தி செல்லும் வரை அழகு தமிழ் கவிதை கழகம்
காலம் கடந்தாலும் இந்த காட்சிகள் உலகறிய வேண்டும் என்பதற்காக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. இதுபோல் காட்சிகள்தான் நம் வாழ்வதற்கு பெரும் உரங்களாக வேண்டும். இந்த காட்சிகளை நீங்களும் கண்டுகளித்து பிறருக்கும் நயன்பட பலன் பெறச் செய்ய பகிருங்கள் என் உறவுகளே. பாருங்கள், இந்த வண்டியில் இருந்து இந்த தூரம் இந்த எறும்பு தன் உணவுப் பொருளை நகர்த்தி செல்லும் காட்சிகள். சற்றே அவர்கள் வெள்ளை இனத்து எறும்பை கண்டு கூட்டமாய் வந்ததால் அவர்களை தன் உடம்பு வலிக்குதென நீங்கள் சற்றே கடத்தி செல்லுங்கள் என விட்டு இந்த ஒற்றை எறும்பு செல்வதை போல் இருக்கின்றது என் உறவுகளே. இதோ பாருங்கள், அந்த வெள்ளை எறும்பு அற்புதமாக இந்த உணவை பற்றி கொண்டு தன் கூட்டு முயற்சிகளோடு கடத்தி செல்லும் காட்சி. மறுபடியும் அது வந்து விட்டது. தன் விடாமுயற்சியை பாருங்கள். அத்தனை எறும்புகள் இருந்தும் நான் சேகரித்த உணவு இது என சண்டை போடும் காட்சிகள் பாருங்கள் என் உறவுகளே. அற்புதமான இந்த காட்சிகள் நம் வாழ்க்கைக்குள் மிக போராட்ட நிலைகள் இருந்தாலும் இப்படிதான் நம் வாழ்க்கைகள் இருக்கின்றது. கஷ்டப்பட்டு உணவை எடுப்பவன் ஒருவன் நோவாமல் இருந்து உணவை திருடி தின்னும் ஒரு கூட்டம். இதற்கு எறும்பே ஒரு சாட்சியாக காட்டும் என் உறவுகளே. இயற்கையிலும் இதுபோல் காட்சிகள் நிகழும். இவைகளை நம் வாழ்விதனிலுக்கு யதார்த்தமாகவும் நல்ல எடுத்துக்காட்டாகவும் சண்டை போடு கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அந்த வெள்ளை எறும்பிடம் இந்த கருப்பு எறும்பு, இதுதான் எறும்பின் சண்டை போல் தெரிகின்றது என் உறவுகளே. ஆங்காங்கே சண்டைகள். அந்த கூட்டத்துக்குள் போராட தெரிந்த இதற்கு தனியாளாய் போராடி கொண்டிருக்கின்ற குணம் உள்ளதால் செல்லும் அங்கும் இங்கும் செல்ல சிறந்த காட்சிகளாக இது வேண்டும் இந்த உலகத்திற்கு என அழகு தமிழ் கவிதை கழகம் படம் காட்டி கொண்டிருக்கின்றது. இதுதான் தனி ஒரு ஆளின் உழைப்பை கூட்டணியாக சுரண்டி தின்னும் காட்சிகள். இதுதான் என் உறவுகளே. இதுபோல் காட்சிகளை அனுதினமும் உங்களுக்குள் படம் காட்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக அழகு. இந்த காட்சிகளை கண்டு விட்டு கொடுத்து வாழும் மனப்பன்மையை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகு. தன்னம்பிக்கையோடும் போராட்டத்தோடும் வாருங்கள். உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். பிறருக்காக வாழ்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக வாழுங்கள் என் உறவுகளே. விட்டு கொடுத்து விட்டு அந்த கட்டை கருப்பு எறும்பு சென்று விட்டது போல் தெரிகின்றது. இந்த வெள்ளை எறும்புகள் இந்த உணவை கொள்ளை கொள்ளும் காட்சிகள். இவைகள்தான் இயற்கைகள் என் உறவுகளே.